எத்தனையோ பேருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது, காரு பங்களா இருக்குது, செலவுக்கு பணம் இருக்குது, கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? பொண்ணாக நான் பார்த்துருக்கேன், பையனையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதில் உடன்பாடு. அது அப்புறம் அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு போகிறாங்க, வேறு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, மனநிறுதியான பிரச்சனை இல்லை உடல் சார்ந்த பிரச்சனை அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அப்புறம் அதை பேசி இதை பேசி இப்படி வருது. ஒரு 3 மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் டக்குன்னு அந்த பொண்ணு பகிரங்கம்மா வெளியில் வந்து சொல்ல வேண்டியது, அவர் வந்து ஒரு நாயன் மாதிரி இருக்காரு, இது இப்படி இருக்காரு அப்படின்னு நடந்திருக்குங்க. அது நான் அதெல்லாம் என்னத்தை நான் சொல்கிறது, அப்படி இருந்திருக்கு. கடைசி அப்புறம் அவன் ஒன்றும் சொல்லிக்காமல் பேசிக்காமல் இந்த ஊரில் இருந்த அவமானம்னு சொல்லி வெளிநாடு போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு அவப்பேர் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு. ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் மகன் இந்த சமுதாயத்தில் நடமாடணும்னா ஒரு பெண்ணு வந்து உன்னை முழுசாக ஒரு ஆணாக ஏற்றுக்கணும். அவன் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் நீ சிறந்த ஆண்மகன். மீசை இருக்கிறதுனாலையோ ஆள் கரடு முரடாக இருக்கிறதுனாலையெல்லாம் கதைக்கு ஆகாது. ஒரு பெண்ணு வந்து இவன் ஆணுன்னு சொன்னால் தான் சரியாகும். 10 பேர் அடிக்கிறவனா கூட இருக்கலாம், பெரிய கரடு முரடாக இருக்கலாம், 200 கிலோ தூக்குறவனா இருக்கலாம். ஒரு பெண்ணு வந்து பாரு பொடா பொட்டா முடிஞ்சு போச்சு. அது தப்பாக இருந்தால் டெலிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. சமுதாயத்தில் எடுபடாது. பெண்ணு பார்த்து அங்கீகரிக்கணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.